நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மீது தற்பொழுது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலத்தை சேர்ந்தவர் ஐடி ஊழியர் கவின். சென்னையில் பார்த்தோமெனால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணை 11 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கவின் அந்த பெண்ணை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த தகவல் கவின் காதலிக்கக்கூடிய பெண்ணின் சகோதரர் சுர்ஜித்துக்கு தெரிய வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி அளவில் வாலிபர் கவினை வெட்டி படுகொலை செய்தார். படுகொலை செய்யப்பட்ட சில மணி நேரத்திலேயே சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வரும் நிலையில் கவினின் உடலானது திங்கட்கிழமை பார்த்தோமேனால் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான அந்த பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை அவருடைய உடலை வாங்க அவருடைய உறவினர்கள் மறுத்து வரக்கூடிய நிலையில் நேற்று அவருடைய எஸ்ஐ தம்பதிகளான இருவரும் பார்த்தோமேனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணவேணி இருவருமே காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களின் தூண்டுதலின் பேரால் தான் இந்த படுகொலை நடைபெற்றதாகவும் கவின் தரப்பு புகார் அளித்த நிலையில் அந்த தம்பதிகள் மீது 6 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இருவரும் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் 3வது நாளான இன்றும் இறந்த கவினின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு அளித்த நிதி உதவியும் அவர்கள் வாங்க மறுத்துவிட்டனர். நேற்று இரவு 4 மணி நேரமாக காவல்துறையினர் கவினின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் இன்று நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அபிமன்யு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கவினின் உடலை பார்த்தோமெனால் பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் சரவணன், கிருஷ்ணவேணி தம்பதியை கைது செய்தால் மட்டுமே அவரது உடலை பெற்றுக்கொள்வோம் என்றும் கவினின் உறவினர்கள் திட்டவட்டமாக இருப்பதால் பெரும் பரபரப்பான சூழலானது தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆணவ கொலை வழக்கானது தற்பொழுது தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஆணவ கொலைகள் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.